வானதி சீனிவாசன் அவர்கள். இவங்க ஒரு விஷயத்தை இப்போ முதல்வர் காதுகளை எட்டபடி கொண்டு போகிறாங்க. ஆனால் அது எதுக்காகன்ற ரியல் ரீசனை மக்கள் நீங்களே டிகோட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்குல்ல, இங்கே சீக்கிரமாக சாமி தரிசனம் உங்களுக்கு பார்க்கணுமா வாங்க அப்படின்ட்டு சில பேர் வசூல் வேட்டை நடத்துகிறாங்க. அங்கே வர அப்பாவி பக்தர்கள் கிட்ட 500 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் கொடு அப்படின்ட்டு இவ்வளோ பணத்தை ஏமாத்துறாங்க. முதல்வர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை நியமித்து, என்ன வரைக்கும் நியமிக்கப்படலை அதான் சொல்கிறாங்க, நியமித்து இதை உடனடியாக தடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது போல விஷயம் நடக்குது, இதை முதலமைச்சர் தடுக்க நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் டெம்ப்ளேட்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ள கொண்டு வராங்க தெரியுதா? அறநிலையத்துறை அமைச்சு அதன் மூலமாக இதை பண்ணுங்க அப்படின்றாங்க. புரியுதா மக்களே? ஸோ அவங்களோட பிரச்சனை அங்கே அதிகமாக காசு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா பக்தர்களை ஏமாற்றி, இல்லை அறநிலையத்துறை சார்ந்த அமைச்சரை அமைக்காமல் இருக்கிறதா? ஓகே ரைட்டு. டிடிவி தினகரன் அவர்கள் அவர் இப்போ சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆளும் அரசு சார்ந்து திமுக எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுதோ அதோட ஒரு படி மேலே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி தமிழ்நாட்டில் கொலைகள் அரங்கேறிட்டே இருக்கு, இதனால் சட்டம் ஒழுங்குன்றது தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. மக்களை டிவிக்கே ஆட்சி அமைஞ்சு எவ்வளோ வருஷங்களாவது, ஆனால் இதுக்குள்ளே எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு. திமுக போல தாவேக அரசும் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கோட்டை விட்டுறக்கூடாது, நான் அந்த நல்ல இடத்துல சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அரசு பொறுப்பேற்ற நாட்கள் இருக்குல்ல, இதோட எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க கொலைகள் இருக்கு பாருங்க, இதோட எண்ணிக்கையும் போட்டி ஈக்குவலாக போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதை நீங்கள் எக்ஸாஜரேஷன் நினச்சிக்காதீங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. கொலை சம்பவங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா பல பேருக்கு ஒரு ஆட்சி பிடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆட்சியில் இந்த மாநிலம் முழுக்க கொலையே நடக்காதீங்க மக்களே, இல்லை ஓவர் கற்பனை தினமும் நடக்கிற கிரைம்ல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதை கண்ட்ரோல் பண்ண அரசு என்ன பண்ண போகுது? இதுதான் ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட அந்த திறமைன்றது பிரிஞ்சு நிற்கும். இல்லை டிவிக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொல்கிற இந்த விஷயம் கிட்டத்தட்ட உண்மைதான். சட்டம் ஒழுங்கை காக்கிறது அரசோட முதல் கடமைன்னு சொல்லியிருக்காரு. ஆப்வியஸாக அதுதான் முதல் கடமை, இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த முறை நடக்கிற கிரைம்ஸ்லாம் பார்த்தீங்களா, வித்தியாசமாக வினோதமாக இப்படி தான் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் கிரைம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு.